வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் அன்பான வணக்கங்கள். உலகம் என்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்றதிலிருந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கம் உலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உருவாகி இருக்கு? அது பொருளாதார ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் அலுவல் ரீதியாகவும் மாறி இருக்குங்கிறது நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் போர் நிறுத்த உடன்படிக்கைகள் எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக களத்தில் இறங்கி என்னெல்லாம் பேசினாரு, எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர்களுக்கும் இப்போது அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில எப்படி நட்பு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ கரண்ட்ல அமெரிக்காவில் 4 முன்னாள் அதிபர்கள் இருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன், பராக் ஒபாமா, பில் கிளின்டன், அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் டபிள்யூ புஷ். இந்த 4 பேருமே இருக்காங்க. குடியரசுக் கட்சியிலேருந்து ஜார்ஜ் டபிள்யூ புஷ், மற்றவங்கெல்லாம் ஜனநாயக கட்சியினுடைய அதிபர்களாக இருந்தாங்க. இந்த 4 பேரில் 2 பேர் முன்னாடி ஆதரவாக இருந்தாங்க. இப்போ 4 பேருமே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் அதிபர்களை விமர்சிக்கிற விதத்தில் எல்லா களங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் முன்னாள் அதிபர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு மறைமுக அமைதி போக்கை கடைபிடிக்கிறாங்க. ஏன் இந்த முன்னாள் அதிபர்களுடைய தேவை அமெரிக்காவில் இருக்குன்னா, அந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் முன்னாள் அதிபர்களுடைய பங்கெடுப்பும் கருத்துக்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது விவாத பொருளாகக்கூடியது. ட்ரம்பினுடைய இந்த போக்குனால இவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அமெரிக்காவுடைய அதிபர்கள்லேயே மிக மோசமானவர் அப்படின்னு சொல்லி ஜோ பைடனை ட்ரம்ப் ஒரு பொது நிகழ்ச்சியில் விமர்சனம் செய்தார். இந்த விமர்சனத்திற்கு நேரடியாக ஜோ பைடன் எந்த விமர்சனமும் இல்லை பதில் கருத்துக்களும் தெரிவிக்கலை. ஜோ பைடனும் தெரிவிக்கலை. முன்னாள் அதிபர்களாக இருந்த ஜார்ஜ் புஷ்ஷா இருக்கட்டும், பில் கிளின்டனா இருக்கட்டும், யாருமே, ஹிலாரி கிளின்டன் கூட எந்த கருத்தையும் தெரிவிக்கலை. இது ஒரு பெரிய விமர்சனம் ஆயிட்டே தான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை சொன்னார்னா அது தவறாக இருந்தால் நீங்கள் விமர்சிக்க வேண்டியது தானே. ஏன் நீங்கள் ஒரு அமைதியான போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கருத்தாளர்களுடைய பார்வையாக இருக்குது. இவங்களுடைய பார்வை, இவர் ஏதோ ஒன்று பேசிட்டு போறாரு, அதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லணுமா? அமைதியாக இருக்கிறதே ஒரு ராஜதந்திரம் தான், இல்லைன்னா அதுவே ஒரு அரசியல் நுட்பம் தான் அப்படின்னு முன்னாள் அதிபர்கள்லாம் இருக்கிறாங்க. பட் எனிவே, முன்னாள் அதிபர்கள் அமைதியாக இருக்கிறது அந்த நாட்டுடைய அரசியல் தன்மையில் கொள்கைகள் வகுக்கிறதுல ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. ஜிடிஆர்ஐனா குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பினுடைய நிறுவனர் ஸ்ரீவாத்சவா இவர் ஒரு கருத்தை முன்னிறுத்துறாரு. அதாவது அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார கொள்கைகளையும் வர்த்தக கொள்கைகளையும் புதிதாக வடிவமைத்து அந்த வர்த்தக கொள்கைகளை இந்தியா கடைபிடிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வைக்க தொடங்கிவிட்டாங்க. இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்னு ஸ்ரீவத்சவா தெரிவிக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, சீனாவும் கனடாவும் எப்படி அமெரிக்காவுடைய கொள்கைக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு எடுத்து அவங்க தங்களுடைய கொள்கைகளில் மாற்றம் செய்து கொண்டாங்களோ, அதை போன்று இந்தியாவும் அமெரிக்காவுடனான கொள்கையில், வர்த்தக கொள்கையில் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிஆரை என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவை தவிர்த்து, ஏன்னா அவங்க ஒரு பொருளாதார கொள்கை, வர்த்தக கொள்கையை உருவாக்குறாங்க. அது மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதாக அமைந்திருக்கிறது. தங்களுடைய வர்த்தக கொள்கையை மற்ற நாடுகள் மேலே திணிக்கிறதா இருக்குது.
அதனால அமெரிக்காவை தவிர்த்து விட்டு மற்ற நாடுகளோடு எப்படி நட்புணர்வு கொள்ள வேண்டும், அவங்களோட ஒரு கூட்டாண்மை எப்படி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள செல்ல வேண்டும் அப்படின்னு ஜிடிஆர்ஐனுடைய நிறுவனர் ஸ்ரீவத்சவா இந்தியாவுக்கு சில ஐடியாஸை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் அமெரிக்காவில் இருந்த அந்த வர்த்தக வணிக கொள்கையிலிருந்து இந்தியா பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறார். அமெரிக்கா, பிரிட்டன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா இந்த 5 நாடுகளும் இணைந்ததான் 5 ஐஸ். இந்த 5 ஐஸும் உளவுத்துறை சார்ந்த தகவல்களை பிற நாடுகளுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தரவு மேலாண்மை அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த கட்டமைப்புல ஒரு சின்ன சிதைவு இப்போ உருவாகியிருக்கு. அது எதனால உருவாகியிருக்கு அப்படின்னா, உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட விதம் மற்ற நாடுகளுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருந்துச்சு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எப்படி நடத்தினாரு, ஒரு மிரட்டல் தோணியில பேசினாரு, இது அதிபருக்கு கொடுக்கிற முறையான மரியாதையா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் பெரிய அளவில் உருவானதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதன் அடிப்படையிலையும் உக்ரைனுக்கு ஒரு வகையான பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னு போரைஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த கூட்டமைப்பின் மூலமா உக்ரைனுக்கு என்ன மாதிரியான தரவுகளை நம்ம கொடுக்க முடியும், உதவியை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரிட்டன் தலைமையில் இந்த மாதிரியான ஒரு போரைஸ் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய செயல்பாடுகள் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், உளவுத்துறை சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் முன்கூட்டியே உக்ரைனுக்கு தெரியப்படுத்துறதும், அதன் மூலமா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ரியாக்ஷன் ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை டெஃபென்ஸ் ஃபேஸாக இருக்கட்டும், உக்ரைன் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் ப்ரோக்ரெசிவான ஒரு அலைன்ஸாக தான் இந்த போரைஸ் இருக்கு. இந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் இணைய போறாங்க, இணைந்தால் அது என்ன மாதிரியான ஒரு சாதக சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே 5 ஐஸ் போரைஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு 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 சாமர்த்தியமான சாதுரியமான நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம பார்க்க முடியும். மீண்டும் மேலும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.